அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களின். நாளைக்கு வெள்ளிக்கிழமை, அதுக்கப்புறம் சனிக்கிழமை 2 நாளும் பதிவு இருக்காது. ஏன்னா நான் இன்று இரவு 7 மணியிலிருந்து மதச்சார்பற்ற தியானம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். கூடவே மதச்சார்பற்ற மௌன விரதமும் இருக்க போகின்றேன். எங்கன்னு கேக்குறீங்களா? எங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு மரத்தடியில துணி துவைக்கிற கல் இருக்குதுங்க. நமக்கு அந்த பாறை தான். அதுலதான் இந்த மதச்சார்பற்ற மௌன விரதம் தியானம் பண்ண போறேன். எதுக்காகன்னு கேக்குறீங்களா? வேற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு 7 மணிக்கு இந்த நியூஸ் வந்த உடனேயே ஏராளமான அரசியல் கட்சிகள், அதுக்கப்புறம் கட்சி தலைவர்கள் இவங்க எல்லாம் பாத்தீங்களா, மோடி அவர்கள் தியானம் பண்ண போறாரு, இப்ப அவன் கிளம்பிட்டான் தியானம் பண்ணணும் அப்படின்னு டெய்லி பஞ்ச் அருண் இவன் இப்ப தியானம் பண்ண போறானா, இதனால அப்படியே அரசியல் சட்டமே தலைகீழாக மாறிவிடும், ஜனநாயகமே சிதைந்து போய்விடும், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல இந்த 6 ஃபேஸ்ல ஏற்கனவே போட்ட ஓட்டுகள் அது எல்லாமே தாமரைக்கு மாறிடும், அதனால இதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன்ல ஒரு பெட்டிஷன் கொடுக்கலாம், இல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு கூட போலாம். நாமளும் ஓவர் நைட்ல ஒபாமா ஆயிடுவோம்ல. என்ன காமெடி பண்றேன்னு பாக்குறீங்களா? நான் சீரியஸா தாங்க பேசிட்டு இருக்கேன். ஆனா இதை விட கேவலமான காமெடியை தான் இன்றைக்கு புள்ளி கூட்டணி கட்சி தலைவர்கள் பண்ணினுக்கிறாங்க. பிரதம மந்திரி மௌன விரதம் தியானம் அப்படின்னு விவேகானந்தர் பாறைக்கு போறாரு. இவங்க கடந்து குதிக்கிறாங்க பாருங்க. அதாவது ஒரு புகார் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னா அப்ப கேட்கிறவனெல்லாம் கேனையன்கள் முடிவு பண்ணிட்டு தான் இவங்க பேசுவாங்களா புள்ளி கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம்? அபிஷேக் மனு சிங்வி மிகப்பெரிய சீனியர் லாயர். அவர் என்ன சொல்றாரு, இந்த இடைப்பட்ட காலம், இந்த சைலண்ட் அவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த காலகட்டத்தில் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ பிரச்சாரம் பண்ணக்கூடாது. சரி, ஆனா இந்த சைலண்ட் அவர்ஸ்ல ஊடா போய் ஐயா பாத்துங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு வழக்கம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சீனியர் லாயர், மிகப்பெரிய லாயர், கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறவர், அவருக்கு இது தெரியலையா இல்ல நான் தப்பா புரிஞ்சுக்கினுங்கிறேன்னா தெரியல. சரி, இருந்துட்டு போட்டோம். இப்ப இவர் பிரதமர் அவர்கள் மௌன விரதம் இருக்க போகிறார் இல்லையா? இது இன்டைரக்டான பிரச்சாரமா? ஏங்க, சைலண்ட் அவர்னு சொல்லிட்டீங்க, அப்போ சைலண்டா இருக்காரு அவரு. சைலண்ட் அவர்ல சைலண்டா இருந்தா இது தப்பா? என்ன பைத்தியகாரத்தனமான ஆர்கியூமெண்டா இருக்குது. சரி, ரைட்டு, கோர்ட்ல எப்படி ஆர்கியூ பண்றாரு அப்படின்லாம் கேட்க கூடாது. இது அரசியல் மேடையில இந்த மாதிரி ஆர்கியூ பண்றாரு, நம்ம ஏத்துக்கினதா. ஆனா வேற வழி, தலையெழுத்து. ஏன்னா இது நம்மளுடைய ஜனநாயகம் இப்படித்தான் போய் நிக்குது. உடனே மம்தா பானர்ஜி அவர்கள் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இது வாக்காளர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு எனக்கு புரியலங்க. ஒரு பிரதமர், அவர் ஒரு தனி மனிதராக ஒரு இடத்துக்கு போயிட்டு தியானம் பண்ண போறேன்னு சொல்றாரு. அங்க போயிட்டு நான் உங்களுக்கு ஒரு ஸ்பீச் கொடுக்குறேன், எல்லாரும் அதை லைவா பாருங்க, மன் கி பாத் அப்படின்லாம் இல்லைங்க. சோறு கூட கிடையாது, வெறும் திரவம், நீர் மட்டும் தானே. அதுக்கு ஏன் இவ்வளோ இவங்க கடந்து குதிக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. அப்ப தியானம் பண்றது தப்பு அப்படின்னு சொன்னா மேடையில டான்ஸ் ஆடுவது சரியா? இல்ல, நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலைங்க, பொதுவா சொல்றேன். சில பேர் மேடையில யாராவது டான்ஸ் ஆடும்போது கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க, அதெல்லாம் ஏத்துக்க முடியும் போது எதுவும் பேசாம ஒருத்தர் தியானம் பண்றதை ஏத்துக்க முடியலையா? இதுல சொல்றாங்க கேமரா எல்லாம் எடுத்துட்டு போக கூடாது. அதை சொல்றதுக்கு இவங்க யாரு? பிரதம மந்திரி கேமரா எடுத்துட்டு போக போறது கிடையாதுங்க. அந்த விஷயத்துக்கு நம்ம பின்னாடி வருவோம். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, இதே மம்தா பானர்ஜி அவர்கள் அவங்க வீட்டுக்குள்ள தவறி விழுந்து விட்டார்களா, நெத்தியில அடிபட்டுச்சா, ரத்தம் வந்துதான். போட்டோ எல்லாம் நம்ம பார்த்தோம், வீடியோ எல்லாம் பார்த்தாங்க. நேர ஆஸ்பத்திரிக்கு கொண்டு அட்மிட் பண்ற வரைக்கும் ஏங்க, ஒரு சீஃப் மினிஸ்டர் வீட்டுல அவங்களுடைய உதவியாளர்கள் அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்களா? ரத்தம் வழியுதே, அதை துடைக்கணுமே, ஒரு பேண்டேஜ் போடுவோம், இல்ல ஒரு பஞ்சையாவது வச்சு ரத்தத்தை நிறுத்துவோம், இல்ல ஒரு சைபால் தடவுவோம். அவங்க ஊர்ல சைபால் இருக்கான்னு தெரியல, சரி வேற ஏதோ ஒரு ஆன்டிசெப்டிக் தடவுவோம் அப்படின்னு யாருக்குமே தோணாதா? ஆஸ்பத்திரியில ஸ்ட்ரெச்சர்ல கொண்டு வர வரைக்கும் அந்த ரத்தம் அப்படியே இருக்கணுமா? இதை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்ப என்ன, சீஃப் மினிஸ்டர் வீட்டுல இருக்க மத்தவங்க எல்லாம் ஒண்ணுமே தெரியாத மங்குனி பயில்வலா? ரத்தம் வருதுன்னும் போது அதை தடுத்து நிறுத்தணும், தொடைக்கணும்னு கூட ஒருத்தருக்குமே புத்தியில உரைக்கலையா? இதெல்லாம் நாம கேட்டோமா? ஏன்னா நாம எல்லாம் நாகரிகமானவர்கள். சரிங்க, அவங்க வீட்டுல கூட இருக்கவங்க, வேலை செய்யறவங்களுக்கு இந்த அறிவு இல்லை, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம விட்டுட்டு போயிட்டோம் இல்லையா? சரி, அடுத்தது மல்லிகார்ஜுன கர்கே அவரு என்ன சொல்லுகிறாரு, நீங்க பாறையில தியானம் பண்ணாலும்
கங்கையில கடல்ல முழுகினாலும் ஞானம் வராது அப்படின்னு. கரெக்ட். அவரு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவரு. சமீபத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன். உங்க எக்ஸ்பீரியன்ஸை விட என் வயசு அதிகம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒண்ணு பார்த்தேங்க. நான் இது அரசு அலுவலகங்கள்ல நிறைய இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கிளாஸ் 4ல இருந்து அப்படியே முக்கிய ஒரு சூப்பர்வைசர் கிரேடுக்கு வந்திருப்பான். ஒரு 20 வருஷம் 25 வருஷம் சர்வீஸ் கூட இருக்கட்டும், இல்ல 30 வருஷம் கூட சர்வீஸ் இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஐஏஎஸ் முடிச்சுட்டு நேரா ஒரு ஆபீசர் வருவாரு. 2 வருஷம் ஆயிருக்கும். இவனுக்கு மேல உட்காருவாரு. இப்ப அந்த சூப்பர்வைசர் சொல்லும் ஆபீசரை பார்த்து, யாரு ஐஏஎஸ் ஆபீசரை பார்த்து, தம்பி உன் வயசு இருக்கு பாரு, அதை விட என் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் அப்படின்மா. நீ இன்னாதான் முக்கினாலும் இந்த சூப்பர்வைசர் அந்த இடத்துக்கு போக முடியாது. இருந்தாலும் இப்படி ஒரு பந்தா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரி, இதுல எக்ஸ்பீரியன்ஸ் நான் எதை சொன்னேன் அப்படின்னா, ஞானம் வராது அப்படின்றத அவர் எதை பார்த்து முடிவு எடுத்திருப்பாருன்னா, வேற யாரு, அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்தி அவர்களை பார்த்துதான் முடிவு எடுத்திருப்பாரு. என்ன பண்றது, இத்தனை வருஷமா அரசியல்ல இருந்தும் பல வெளிநாடுகளுக்கு போயும் பல முறை வெளிநாடுகளுக்கு போயும் எங்கெங்கயோ யூனிவர்சிட்டி எல்லாம் போறாராம். அங்கெல்லாம் போகும்போது மட்டும் நல்லா பக்கா கோட்டு சூட் எல்லாம் போட்டுக்கிறாரு. இங்க சுத்தும் போதுதான் இந்த மாதிரி. ஆனா அதுல பட்டன் கிடையாது. ஒரு டிஷர்ட்டை போட்டுக்கிறாரு, அப்படியே தாடியும் மீசியமா சுத்தி நிற்கிறாரு. ஆனா வெளிநாட்டுக்கு போகும்போது வெளிநாட்டுக்கார துறை மாதிரியே போறாருன்னு வச்சுக்கோங்களேன். அங்கெல்லாம் போனா யூனிவர்சிட்டியில யார் யாரோ என்னென்னவோ கேள்வி கேட்கறாங்களா, ஐ திங்க் அப்படின்னு அங்கேயும் அர்ணாப் கோஸ்வாமி பதில் சொல்ற மாதிரி சொல்லி நிற்கிறாருங்க. ஆனாலும் ஞானம் வந்தா மாதிரி தெரியல. சோ அதுலதான் அவர் பிரதம மந்திரி அவர்களை பத்தி இந்த மாதிரி பேசியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இருந்துட்டு போட்டோம். இது தேர்தல் நடத்தை விதிகளுக்கு எதிரானது அப்படின்னு சொல்றாங்க. எந்த விதத்துல எதிரானது? ஏதாவது ஒரு விதியை காமிச்சது பாருங்க. இந்த விதி எண் 110.2 இதற்கு எதிரானது. இது பிரதம மந்திரி பேசாமல் இருந்தால் அது அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது. எதையாவது ஒண்ணு கோட் பண்ண வேண்டியது தானே. யாராவது போயிட்டு 110.2 என்ன இருக்குது ஏதாவது தேடிட்டு இருக்க போறோமா? நிறைய பேர் இப்படிதான் அடிச்சு விடுவாங்க. உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, எந்த சட்டம் நல்ல சட்டமோ அப்படின்ற மாதிரி எதையாவது ஒரு நம்பரை எடுத்து விட வேண்டியது. இங்க ஒரு மூத்த இளம் வழக்கறிஞர் ஒருத்தர் இருக்காரு. அவர் அந்த மாதிரிதான் எதையோ ஒண்ணு கோட் பண்றாரு. பாருங்க, லஞ்சம் கொடுத்தவங்களையும் பிடிச்சி உள்ள போடலாம் அப்படின்னு. ஆனா அதே ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல அந்த லஞ்சம் கொடுத்தவங்க அரசு ஊழியர்களுக்கு எதிராக அவங்க சாட்சி சொல்றாங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னும் போது அவங்க பேர்ல நடவடிக்கை கிடையாது அப்படின்றது கிளீனா இருக்கு. இது தெரிஞ்சு சொல்றாரா தெரியாம சொல்றாரான்னு தெரியல. அச்சு விட வேண்டிதான், எவன் போய் இதெல்லாம் செக் பண்ண போறான் அப்படின்னு நினைச்சீங்க. சோ அந்த மாதிரி தான் சொல்றேன். நடத்தை விதிமுறைகளுக்கு மீறாதுன்னா எந்த நடத்தை விதி அதை சொல்லுங்க, கேளுங்க, யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. இதுல தேஜஸ்வி யாதவ் அவரு என்ன சொல்லிக்கிறாரு, அவரு தியானத்துக்கா போறாரு, ஷூட்டிங்க்கு தான் போறாரு, கேமராவோட தான் போவாரு அப்படின்னு. ஏன் நீங்களும் தான் போங்களேன். ஏங்க, மாடு தின்ன வேண்டிய தீவனத்தெல்லாம் ஆட்டைய போட்டு கொள்ளை அடிச்சு கோடி கோடியா சொத்து சேர்த்துக்கின்னு கன்விக்ட் ஆயிட்டு, ஐயோ உடம்பு சரியில்லை அப்படின்னு பெயில்ல வெளில உக்காந்தீங்கன்னு பேட்மிண்டன் ஆடுறாரு. அங்க அந்த புள்ளி கூட்டணி அந்த வியூகம் அமைக்கும் மீட்டிங்கா அதுல கலந்துக்கின்னு ஏதோ கட்சி தேர்தலை பத்தி பேசுவாங்கன்னா ராகுல் காந்தியை பார்த்து, என்னப்பா அம்மா சொல்றாங்க கல்யாணம் பண்ணிக்கோ, நான் உன் ஊர்வலத்துக்கு வரேன், கல்யாண ஊர்வலத்துக்கு இப்படின்லாம் பேசி நிற்கிறாரு. இவர் போற இடத்துல எல்லாம் கேமரா வருது. யாரு? ஒரு கன்விக்ட். மாடு தின்ன வேண்டியதை மனுஷன் திருடி தின்னாரு. அந்த கேஸ்ல கன்விக்ட் ஆனவர். இன்னொரு ரயில்வேல வேலை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக நிலத்தை எழுதி வாங்கின கேஸ் அது ஒன்னும் பெண்டிங்ல இருக்குது. இவர் சொல்றாரு கேமரா ஓட போறாரு. சரிங்க, நீங்க பேட்மிண்டன் ஆடும் போது நீங்க கல்யாணம் கட்டிக்கணும்னு சொல்லும் போதெல்லாம் கேமரா வந்தது இல்ல, அதை விடவா இது குறைஞ்சு போகுது. அந்த அசிங்கத்தை எல்லாம் கேமரா நமக்கு பார்த்துருவோம்ல, அப்ப அந்த தியானத்தை பார்க்கறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. இதை பிரிண்ட் மீடியால இல்லைன்னா அந்த விஷுவல் மீடியா சேட்டலைட் சேனல் இதுல எல்லாம் ஒளிபரப்ப கூடாது அப்படின்னு வேற ஒரு கோஷம் புள்ளி கூட்டணியில. இன்னைக்கு அந்த தூர்தர்ஷன் இது மட்டும்தான் அரசாங்க சேனல். அதை எத்தனை பேர் பாக்குறாங்கன்னே தெரியல. இன்னைக்கு எல்லாமே பிரைவேட் சேனல் தான் வச்சுக்கோங்களேன். எந்த சேனல்ல எதை ஒளிபரப்ப வேண்டும் அப்படின்றது நீ யார் முடிவு பண்றதுக்கு? இவங்க தான் பத்திரிகை சுதந்திரம் மோடி அரசாங்கத்தில் நசுக்கப்படுகிறது அப்படின்னு கோஷம் போடுவாங்க. ஒரு சேட்டலைட் சேனல்லையோ இல்ல ஒரு பத்திரிகையிலயோ ஒரு செய்தியை போடுறாங்கன்னா எந்த செய்தியை மக்கள் விரும்பி பார்ப்பார்கள் படிப்பார்கள் அப்படின்றத தான் போடுவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் வியூவர்ஷிப் ரீடர்ஷிப் முக்கியம். இதானங்க அடிப்படை. அப்போ எந்த செய்தியை நம்ம டிவியில காமிச்சா நிறைய பேர் பார்ப்பாங்களோ அப்படின்னா, ஓ மோடி அவர்கள் தியானம் பண்றாரு,
இத நம்ம லைவா 3 நாள் காமிச்சா கூட ஜனங்க பார்ப்பாங்க. ஏங்க அப்பா வந்து கிணறு வெட்டுறாரு, ஆழ்துளாய் கிணறு. அந்த கிணத்துல வந்து மகன் விழுந்து விடுகின்றார். அத தொடர்ந்து 3 நாள் இங்க சேட்டலைட் சேனல்கள் ஒளிபரப்புனாங்கல்ல. அதுவும் பண்டிகை சமயத்துல. சோ அப்போ மக்களை சென்றடைய வேண்டும் அப்படின்றதுக்காக ஒரு சமூக சேவை தான் செஞ்சுன்னு இருக்கிறாங்க. மத்தபடி வேற எந்த வியாபார நோக்கமும் கிடையாது. அப்ப அதே மாதிரி பிரதம மந்திரி தியானம் செய்கிறார் அப்படின்னா இத வந்து ரிலே பண்ணா எல்லாரும் பார்ப்பாங்க. முடிஞ்சா நடுவுல விளம்பரம் போடலாம். இப்படித்தானே எல்லாரும் யோசிப்பாங்க. அப்புறம் இத வந்து போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இவங்க யாரு? இன்னொரு வித்தியாசம் கவனிக்கணும். இதே 2019லயும் பிரதம மந்திரி அவர்கள், அப்பவும் பிரதம மந்திரி மோடி அவர்கள் தான் அப்பவும் தியானம் பண்ண போனாரு. ஆனா அப்ப யாருமே கண்டுக்கல. இப்ப மட்டும் ஏன் இவ்ளோ கொந்தளிச்சு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயம் ஒண்ணு எடுத்துக்கலாம். இது வந்து விவேகானந்தர் பாறை. விவேகானந்தர் யாரு? வங்காளத்தை சார்ந்தவர். சரி. அங்க வந்து வங்காளத்துக்கு மட்டும் இல்ல. அவர் உலகத்துக்கே சொந்தமானவர் விவேகானந்தர். அப்போ வங்காளத்துல 7வது ஃபேஸ்ல ஒரு சில தொகுதிகள் இருக்கு அப்படின்றதுனால, அதனால ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்துருமோ, இம்பாக்ட் வந்துருமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கலாம் மம்தா பானர்ஜி அவர்களுக்கு. சரி, மத்தவங்களுக்கு என்ன பயம்? எல்லாத்துக்கும் மேல நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். அப்படி தியானம் செய்தால் அதனால வந்து மக்கள் மனசு மாறி அப்படியே பாஜகவுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொன்னா இவங்க எல்லாம் போய் தியானம் பண்ண வேண்டியது தானே? ஏங்க 2019ல ஓட்டு வாங்கணும் அப்படின்றதுக்காக கோயில் கோயிலா சுத்தினாரு. யாரு? அந்த பூணூல் அணிந்த இந்து, சாதாரண இந்து இல்ல அப்படின்னு அவங்க ஸ்போக்ஸ் பர்சன் சொன்னார்ல, அந்த ராகுல் காந்தி அவர்கள் இந்த தடவை போல. ஏன்? நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த தடவை வந்து எங்களுக்கு நாங்க கான்சென்ட்ரேட் பண்றது ஒரு பர்டிகுலர் ஓட் பேங்க் மட்டும் தான். அதனால எங்களுக்கு அது தேவையில்லை அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருக்கலாம். சரி, ரைட், அது அவங்களுடைய சௌகரியம், ஸ்ட்ராட்டஜி. அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஆனா போன எலெக்ஷன் போது 2019ல கோயில் கோயிலா போகும்போது பின்னாடியே கேமரா வந்தது இல்ல. எல்லா ஊடகங்கள்லயும் போட்டீங்கல்ல. அவங்களுடைய அந்த ட்விட்டர் அக்கவுண்ட், சோசியல் மீடியா இதுல எல்லாம் ஷேர் பண்ணாங்கல்ல. எதுக்கு பண்ணாங்க? இது எதுவும் விதிமீறல் இருக்கின்றதா அப்படின்னு யாரும் ஆராய்ந்து கண்டுபிடிக்கலையா? ஆக புலி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இவர் போய் அங்க தியானம் பண்ணாரு அப்படின்னு சொன்னா 7th பேஸ்ல அப்படியே அத்தனை சீட்டும் பாஜக ஆளிரும். அது கிடையாது காரணம். நாளைக்கு தோத்து போன பிறகு ஒரு காரணம் சொல்லணும் இல்லையா? திருப்பி திருப்பி எத்தனை நாள் இவிஎம்னே சொல்லிட்டு இருக்கிறது? இல்ல இருக்கிற 27 கட்சியும் வந்து இவிஎம் சொல்ல முடியுமா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் புதுசா சொல்லணும், கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதுக்கு இப்படி ஒண்ணு சொல்லிக்கிறான். தியானம் பண்ணாரு, அதனால இப்படி ஆயிடுச்சு. ஏன் விட்டா இன்னும் சில பேர் வந்து அவர் அங்க போய் தியானம் பண்ணாரு, அங்க வந்து ஏதோ ஒரு ஹோமம் பண்ணாரு, ரகசிய ஹோமம். அதுலேருந்து அந்த ஒரு கண்ணுக்கு தெரியாத அலைகள்லாம் புறப்பட்டு இந்த இவிஎம் மிஷின்லாம் ஏற்கனவே நடந்த ஃபேஸ்ல உள்ள வச்சுக்கிறாங்கல்ல, அது எல்லாம் வந்து அப்படியே தாமரையா மாறிடுச்சு. இப்படித்தான் பாஜக ஜெயிச்சது இப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. இதையும் நம்புறதுக்கு ஒரு கும்பல் இந்த நாட்டுல இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சோ ஒரு காரணத்துக்காகத்தான் இப்பவே அவங்க கொந்தளிச்சு நிக்கிறாங்க. இல்லைன்னா தியானம் பண்ணா ஓட்டு விடுன்னு சொன்னா அத்தனை பேரும் ஒரு பெரிய வெயிட்டிங் லிஸ்ட்ல நின்றுட்டு இருப்பாங்க. நான் தியானம் பண்றேன், ஞானம் தியானம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவன் தியானம் பண்ணாலும் யாரும் கேட்டுக்க மாட்டாங்க, எந்த சேனல்லையும் போட மாட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது, ஒரு பிரதமர் தனிப்பட்ட முறையில் தியானம் செய்கிறார். அதை எதுக்கு டிவியில போடணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். இது வந்து பிரதமரை நீங்க தனிப்பட்ட மனிதர் அப்படின்னு பார்த்தாலும் பிரதமர் இஸ் அ பிரதமர் இஸ் அ பிரதமர். ஆல்வேஸ் அ பிரதமர். அடுத்த 5 வருஷத்துக்கும் ஆல்வேஸ் அ பிரதமர்ங்களா? சரி, ரைட், இருந்துட்டு போட்டோம். அமெரிக்கால ஜனாதிபதி இருக்காரு இல்லையா? அவங்க எல்லாம் வந்து நம்ம பிரதமர் மாதிரி கிடையாது. அப்படியே ரொம்ப, ஏன்னா அவங்க வந்து உலகத்தையே கண்காணிச்சுக்கின்னு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல. அதனால அப்பப்போ ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றதுக்காக தனியா போயிருவாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா போட்டோ வரும். பாருங்க, அவர் வந்து பேர குழந்தைகளுடன் கண்ணாமூச்சி விளையாடினார். கண்ணாமூச்சி இல்லையா? சரி, ஏதோ ஒரு விளையாட்டு விளையாடினார் அப்படின்னு வரும் வச்சுக்கோங்க. இது அமெரிக்க ஜனாதிபதி. ஏதோ அமெரிக்க பத்திரிகைகள் அங்க இருக்க மீடியால வந்தா பரவாயில்ல. நம்ம ஊர் பத்திரிகையில, தமிழ் பத்திரிகையில வரும். பாத்துக்கிறீங்களா? அப்ப யாராவது கேட்டோமா? ஏங்க, அவரு ஏதோ ரெஸ்ட் எடுக்க போகிறாரு, போன இடத்துல அவர் பேர பிள்ளைங்களோட விளையாடுகிறாரு, அந்த போட்டோவை எதுக்கு இங்க போடுற? எனக்கு ரொம்ப அவசியமா? யாராவது கேட்டோமா? ஏன்னா உலக அளவில் செல்வாக்கு மிகுந்த தலைவராக கருதப்பட்டவர் அப்போ. இப்ப இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அமெரிக்க ஜனாதிபதி. அப்ப அவர் என்ன செய்யறார் அப்படின்ற விஷயம் வந்து மக்கள் விரும்பி படிப்பாங்க, பார்ப்பாங்க. அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க.
ஆனா இன்னைக்கு உலகம் முழுக்க ஒரு செல்வாக்கு மிக்க தலைவராக இருப்பவர் மோடி. அப்ப அவர் தியானம் பண்றத ஒரு 2 போட்டோ எடுக்கிறது, இல்ல ஒரு 1/2 மணி நேரம் வீடியோ எடுக்கிறது அப்படின்னா உங்களுக்கு ஏங்க எரியுது? இந்த வடிவேலு சொல்வாரு, ஐயோ எரியுதடி மாலா கொண்டு வா ஃபேன அப்படின்னு. அந்த மாதிரி நிலைமையில இருக்காங்க போல இருக்குது புள்ளி கூட்டணிங்க. சரி இன்னைக்கே இப்படின்னா 4ஆம் தேதி 10 மணில இருந்து என்ன ஆவாங்க? காலையில 10 மணில இருந்து. அதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. அகைன் அவர் தியானம் பண்றேன் அப்படின்னு வராரு. இவங்க பாட்டுக்கு ரைட்டு வாரணாசி எலெக்ஷன் நடக்குது. ஆனா இவர் பாட்டுக்கு அங்க இருக்காரு. நாம இன்னும் அப்படியே களத்துல குதிச்சு வாரணாசியில ஊடு ஊடா போயிட்டு நம்ம ஆதரவு திரட்டி மோடி அவர்களை தோற்கடித்து விடுவோம் அப்படின்னு புள்ளி கூட்டினருக்கு யாராவது யோசிச்சாங்களா? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தலைகீழ நின்றாலும் அதெல்லாம் நடக்காது அப்படின்னு. அதெல்லாம் விட்டுப்புட்டு ஐயோ தியானம் பண்றா டிவில போடாதீங்க அதுல போடாதீங்க அப்படின்னு இவங்க ஆளாளுக்கு ஒரு ஸ்டேட் பாக்கி இல்லாம கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும் சேர்ந்து குதிக்க ஆரம்பிச்சதுல இருந்து மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆஹா பிரதம மந்திரி தியானம் செய்ய போகின்றார். இப்ப என்ன ஆகும் மீடியா எல்லாம் எவா நாட்டுக்கே தெரிஞ்சிச்சுப்பா இத பத்தின நியூஸ் ஃபர்ஸ்ட் பேஜ்ல வரணும், பிரைம் டைம்ல நம்ம சேனல்ல போடணும், இல்லாட்டா எல்லாரும் எந்த சேனல்ல போடுறாங்களோ அங்க போயிருவாங்க அப்படின்ட்டு எல்லாரும் கேமராமேன் அனுப்ப போறாங்க. அதாவது பிரதம மந்திரி அவர்களுக்கு பிஆர்ஓ யாருன்னு எனக்கு இவ்வளவு நாளா தெரியாம இருந்தது. இப்பதான் தெரியுது. புள்ளி கூட்டணியில இருக்கவங்க தான் பிரதம மந்திரிக்கு பிஆர்ஓவா வேலை பார்த்து இருக்கிறாங்க. ரைட் நண்பர்களே, தியானம் முடியட்டும், மௌனம் கலையட்டும். 4ஆம் தேதி தான் வந்து மக்களுடைய முடிவு என்ன அப்படின்றது தெரியும். அண்ட் ஒன்ஸ் அகைன் வெள்ளிக்கிழமை நிஜமாவே பதிவு கிடையாது. அதுக்கப்புறம் அந்த வாட்ஸ்அப் சேனல் சொன்னேன் இல்லையா, சில நண்பர்கள் வந்து சார் எப்படின்னு தெரியல அது நேரா சேனலுக்கு போகுது அப்படின்னு சொன்னாங்க. அந்த அனுப்பிச்சிருந்த மெசேஜ்ல பாத்தீங்கன்னா டாப் போர்ஷன்ல HTTPSன்னு ஆரம்பிக்குங்க ஒண்ணு, கீழே வியூ சேனல்னு இருக்கும். நீங்க வியூ சேனல்ல கிளிக் பண்ணீங்கன்னா அது சேனலுக்கு தான் போகும். ஸோ அது மேல இருக்க HTTPS அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த சேனல் ஓபன் ஆகும். அதுல வந்து எல்லா வீடியோஸ் இந்த சேனல் மட்டும் இல்ல மற்ற சேனல்ல கொடுக்குற இன்டர்வியூ வீடியோக்களும் வரும். இல்ல சார் அது எனக்கு ஏதோ குழப்பமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த நம்பர், ஸ்கிரீன்லயே நான் போட சொல்றேன். அந்த நம்பருக்கு வந்து சென்ட் மீ த லிங்க் ஃபார் வாட்ஸ்அப் சேனல் அப்படின்னு நீங்க ஒரு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா அந்த லிங்கை நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். இந்த மேல இருக்க HTTPS அப்படின்னு ஆரம்பிக்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த சேனல் உங்க வாட்ஸ்அப்லயே ஓபன் ஆகும். நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.